திருச்சபை சேர்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் அடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் கம்மியாக தான் பேசணும். நீங்கள் அதிகமாலாம் இங்கே பேசக்கூடாது. அவங்க பேசுவாங்க, உங்களை ரட்சிப்பர்னுவாங்க, மீட்பர்னுவாங்க, ஒளின்னுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்க இன்னைக்கு போய் ஒரு சர்ச்சில் போய் நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க, இல்ல அன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் சூப்பர், ஆண்டவரே அனுப்புன பையன் அப்படிலாம் நிறைய பேசுவாங்க. பாதிரியர்கள் பேசுவாங்க, மேரேஜுக்கே அப்படி பேசுவாங்க, ஆண்டவராலே அனுப்பப்பட்ட. ஆமா பேசுவாங்க. இந்த பெண் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிறிஸ்டின் பேர் நான்சின்ற இந்த பெண் கர்த்தரால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட பெண், அவளுக்கு இணையாக அதே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவரை நான் இருவரும் ஒன்று சேர்கிறார்கள், இவங்க வந்து இந்த திருச்சபைக்காக நல்லது செஞ்சிருக்காங்க, இந்த சமூகத்து நிறைய அப்படி போல்ந்து பேசுவார் ஃபாதர். எல்லாத்துக்கும் பேசுவாங்க. அப்ப பேசுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அந்த கூட்டத்துல இருந்து யாராவது ஒருத்தர் விஜயை பார்த்து நல்லா புகழ்ந்து பேசினாங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆனா அவர் ஒரு ஆள் வந்தார், ஆற்காடு நவாப்னு ஒரு, அவர் வச்சு குற்றச்சாட்டு அனைத்துக்குமே அவர் அங்க பதிலடி முன்னாடியே அடிக்கிறாரு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு, அனைத்து மதத்தினரும் சமமாக இருக்கிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, எல்லாரும் சொல்லிட்டாங்க. மறுப்பு கொடுக்க வேண்டியதானப்பா, டேட்டா பேஸ்ல பேச வேண்டியதானே. ஜான் எழுதி தரலையா, இல்ல புசி எழுதி தரலையா, புசி கொண்டு தெரியாது, வேற யாரும் எழுதி தரலையா, மாட்டிக்கிட்டாங்க.